பாதாளத்துக்கு நேராக போகின்ற சமயத்தில் ஆத்துமாக்களை எல்லாம் சிருஷ்டித்த, எல்லா மனிதரையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் அவருக்கு அங்கே மேலே இருக்க முடியவில்லை. அவர் இதை பார்த்து ஆமேன் சோத்திரம், அவர் சும்மா இருக்க முடியவில்லை. எப்படி ஒரு மகன் ஆமேன் கீழே விழுந்து அல்லேலூயா ஒரு குண்டில் விழுகின்ற சமயத்தில் தகப்பன் எந்த சூழ்நிலையும் தகப்பன் கீழே இறங்கி அந்த மகனை விடுவிப்பான். அதே போல எல்லா சிருஷ்டிகளுக்கும் தேவனாக இருக்கிற ஆமேன் தகப்பனாக இருக்கிற ஆண்டவர் நம்மளை மீட்பதற்காக பிரமாணத்தை கொடுத்தவர். அவர் அல்லேலூயா சோத்திரம் ஆமேன் ஆத்துமாவிற்காக அல்லேலூயா பாவம் நிறுத்தி செய்கிறது இரத்தமே என்று பிரமாணத்தை கொடுத்தவர். பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு தப்பிப்பதற்கு ஒரே வழி ரத்தம் சிந்த வேண்டும். அதனால தான் ஆதி நாட்களில் ஆசாரியர்கள் ஆமேன் சோத்திரம் பாவ பரிகாரத்துக்காக ஆட்டு ரத்தத்தையோ அல்லேலூயா ஆமேன் சோத்திரம் ஆமேன் அல்லேலூயா ஒரு கிடா ரத்தத்தை அவர்கள் சிந்தினார்கள். ஆனால் அதுலேயும் சில குழப்பம். எருசலேமிலே அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு வரணும். அங்கே ஆடுகளை வாங்கி பலிச்சிருந்த அங்கே ஆடுகளுக்கு விலை கமிஷன் போட்டு கமிஷன் சாதாரண ஜனங்கள் வாங்க முடியாத ஒரு பெரிய விலை. அதனால் அவங்களுக்கு சரியான பலி செலுத்த முடியல. இதையெல்லாம் பார்த்த ஆண்டவர் இனி ஆடுக ரத்தம் வேண்டாம் ஆமேன் சோத்திரம் மாட்டுக ரத்தம் வேண்டான்னு சொல்லி ரத்தம் சிந்துதலில் கட்டளையிட்ட தெய்வமே தனது சொந்த இரத்தத்தை கிரயமாக சிலுவையிலே சிந்தி எல்லா ஜனங்களுக்கும் அவர் ரட்சிப்பை ஆமேன் சுதந்திரமாக அவர் இலவசமாக கொடுத்தார். அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கின்ற சமயத்திலே தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை நம்ம எல்லாம் அவர் ரட்சித்தது அல்லேலூயா தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி. இது நமக்கு பாவத்துக்கு பரிகாரமாக சாபத்துக்கு பரிகாரமாக எந்த இரத்தமோ சிந்தப்பட இரத்த பலியெல்லாம் அவர் முடித்தார். இனி உலகத்தில் பிறந்த எந்த ஜனங்களானாலும் ஆமேன் பாவம் செய்த இயேசப்பா ஆமேன் தன்னுடைய பாவத்தை ஆமேன் அறிக்கையிட்டு அல்லேலூயா சோத்திரம் பூமியிலே மனிதனாக பிறந்த அந்த இயேசுவை தேவனாக ஆமேன் சோத்திரம் கர்த்தராக விசுவாசித்து அவரை தொழுது கொள்கின்ற சமயத்திலே அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும்.